என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில இருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் 2025க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிருக்கு. AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிருக்கோம். அதில் இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 9க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக வந்து கால்ஃபர் வந்துருச்சு. இது எல்லாருமே நல்லா எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டெஸ்டஸ்மே நீங்க டிஸ்கஷனை பாருங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சைட் பை சைடாக நோட் பண்ணி வைங்க. ஃபர்தராக உங்களுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் டிஸ்கஷன் எல்லாமே ரெகுலராக வரும். இதை கண்டினியூ பண்ணீங்க, கண்டிப்பாக அந்த யூனிஃபார்ம் போடலாம்ப்பா. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? வேலூர் புரட்சி 1806ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது புரட்சிகள் பார்க்கலாம், ரிலேட்டடான புரட்சிகள் பார்க்கலாம். பெரும் புரட்சி பெருங்கழகம். பெரும் புரட்சி 1857ஆம் ஆண்டு. அதுக்கடுத்து பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி 1, 7, 8, 9. இந்த மூணு அடுத்தடுத்த நம்பர் வரும். 1, 7, 8, 9. அடுத்து ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சி 19, 17. இந்த 4 புரட்சிகள் பார்த்தோம். 4 புரட்சி அப்படி ரிவைஸ் பண்ணிருங்க. வேலூர் கழகம் 1806. பிசியை பொறுத்தளவு இயர் டேரக்டா கேட்கலாம். வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? 1806. அது பெருங்கழகம் நடைபெற்ற ஆண்டு 1857. அதே பிரெஞ்சு புரட்சி 1789. ரஷ்ய புரட்சி 19, 17. டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம்பா. செகண்ட் கொஸ்டின், பாளையக்காரர் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பாளையக்காரர் முறை ஜெனரலா நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பிரதாபுத்திரன் அவருடைய காலத்துல என்ன பண்ணது? நடைமுறைப்படுத்தப்பட்டது. வாரங்கல் அரசன். வாரங்கல் அரசனான பிரதாப்திரன் அவர் காலத்தில், அது தெலுங்கானா அந்த பகுதியில் என்னது ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதே கொஸ்டின், பாளையக்கார முறை தமிழகத்தில் யாருடைய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா விஸ்வநாத நாயக்கர். தமிழகத்துல அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் மூலமா தான் இது வந்து நடைபெறுத்தப்பட்டது. தேர்ட் கொஸ்டின், அதே கொஸ்டின் இருக்கு. தேர்ட் கொஸ்டின், தமிழகத்தில் பாளையக்கார முறை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். அதாவது பாளையக்கார முறை அறிமுகப்படுத்துவதுன்னா பிரதாபத்திரன், வாரங்கல் அரசன் பிரதாபத்திரன். அதே தமிழகத்தில் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். ஃபோர்த் கொஸ்டின், ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் யார்? ஆங்கிலேயருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் போரிட்டு அப்படின்னா புலித்தேவர். இவர் தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் போரிட்டவர். போரிட்ட ஆட்சியாளர் கூட சொல்லலாம். ஆட்சியாளர். இவர் ஆட்சி பண்ண பகுதி நெற்கட்டும் செவல். நெற்கட்டும் செவல் யாரு? பூலித்தேவர் ஆட்சி செஞ்ச பகுதி கேட்கலாம். நெற்கட்டும் செவல். இவர் 1761 ஆங்கிலேயர் இவர்கிட்ட வந்து 3 கோட்டைகளை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. எப்போ இது இயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பூலித்தேவர்கிட்ட இருந்து 3 கோட்டைகளை ஆங்கிலேயர் எந்த ஆண்டு கைப்பற்றுறாங்க கேட்கலாம். அந்த ஆண்டு 1761. அவர் எப்போ மீட்ட ஆரம்பிச்சுன்னா 1764 என்ன பண்ணிருப்பாரு? அந்த 3 கோட்டைகளை என்ன பண்ணிருப்பாரு? மீட்டிருப்பாரு. இந்த 2 இயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூலித்தேவரை பத்தி பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆங்கிலேயர் முதல் ஆட்சியாளர் இருந்துச்சுன்னா புலித்தேவன் சொல்லலாம். அவர் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாருன்னா நெற்கட்டும் செவல். அதுக்கடுத்து அவர் எந்த வருஷம் வந்து ஆங்கிலேயர் இருந்து அவர்கிட்ட வந்து 3 கோட்டைகளை பறிமுதல் பண்ணாங்கன்னா 1761. எப்ப அவர் மீட்டாருன்னா 1764 மீட்டிருப்பாரு. கட்டபொம்மன் பத்தி ஆல்ரெடி தெரியும். கட்டபொம்மன் ஆட்சி பகுதி எது? பாஞ்சாலங்குறிச்சி. இவர் எந்த பகுதியில தூக்கிலிடப்பட்டாங்க? தூக்கிலிடப்பட்டது கயத்தாறு.
எந்த வருஷம்? 1799. ஊமத்துறை அப்படிங்கிறது கட்டபொம்மன் சகோதரன். ஊமத்துறை செவத்தையா. இவங்க 2 பேரும் கட்டபொம்மனோட சகோதரன். வேலு நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி சொல்லலாமா? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. ஆங்கிலேயர் எடுத்த முதல் பெண் சொல்லலாம் வேலு நாச்சியார். இதெல்லாமே டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். 5th கொஸ்டின், மாபூஸ் கானின் படைகளை எங்கு நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டன? களக்காடு போர்ல தான் என்ன பண்ணாங்க? தோற்கடிச்சாங்க. இந்த ஊர்கள்லாம் பார்க்கணும். தூத்துக்குடி என்ன சொல்லுவாங்க? ஐசன் பாயிண்ட்ஸ் அப்படியே பார்த்து. தூத்துக்குடியா முத்து நகரம், இது டைரக்டா கேட்கலாம். முத்து நகரம் என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து தமிழகத்தின் நுழைவாயில் அழைக்கப்படுவது? தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. அதுக்கடுத்து இங்க ஆதிச்சநல்லூர், அதாவது அகழ்வாராய்வு நடத்தினாங்கல்ல, அகழ்வாராய்வு கண்டுபிடிச்சு முதுமக்கள் தாலி, அடுத்து கண்ணாடி கற்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அது அங்க கிடைச்ச ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். இங்கதான் வந்து முதுமக்கள் தாலி இதெல்லாம் கிடைச்சிச்சு. அடுத்து திருநெல்வேலியில 2 வனவிலங்கு சரணாலயம் இருக்கும். முண்டந்துறை களக்காடு வனவிலங்கு சரணாலயம். களக்காடு வனவிலங்கு சரணாலயம், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் இருக்கும். நாகர்கோயில பார்த்தோம் அப்படின்னா, நாகர்கோயில்ல சரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேற எதுவும் இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. தூத்துக்குடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. டைரக்ட் கொஸ்டினா வந்து தமிழகத்தின் நுழைவாயில் அழைக்கப்படுவது தூத்துக்குடி. முத்து நகரம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் வந்து எந்த மாவட்டத்துல இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம். அங்க என்ன கிடைச்சிச்சு? முதுமக்கள் தாலி இதெல்லாம் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி மாவட்டம். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம். அப்படி டைரக்டா பாத்துருங்க. பார்த்தோம்ல. 6th கொஸ்டின், பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு? அவர் எப்ப வந்து அந்த 3 பகுதிகளையும் வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றினாங்க? 1761 கைப்பற்றினாங்க. இவர் எப்போ மீட்டாரு? 1764 மீட்டிருப்பாரு. பூலித்தேவர் என்ன சொல்லலாம்? அப்படியே பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஆங்கிலேயர் எடுத்த முதல் ஆட்சியாளர்னு சொல்லலாம். இவர் ஆட்சி செய்த பகுதி நெற்கட்டும் செவல். 7th கொஸ்டின், பொறுத்துக. இதுல வந்து இங்கிட்டு ஒரு 5 பார்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டான விஷயம் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் அப்படிங்கிறது பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒற்றருக்கு தலைமை ஏற்றவர் தான் ஒண்டித்தேவன். ஆன்சர் 3 எங்க வருது? இங்க கிடையாது, இங்க வருது, இங்க வருது. அப்ப இதுவும் கிடையாது. ஓகேவா? முத்து வடுகநாதர், அவர் தான் சிவகங்கை மன்னன் சொல்லுவாங்க. முத்து வடுகநாதர். அப்போ அதுக்கடுத்து 5. அப்ப இது வராது. ஆன்சர் இதுதான் டைரக்டா எடுத்துலாமா? அப்போ ஒண்டி வீரன் அப்படிங்கிறது பூலித்தேவன் படைப்பிரிவில் ஒற்றருக்கு தலைமையேற்றவர். முத்து வடுகநாதன் சிவகங்கை மன்னன். கோபால நாயக்கர் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர். மணப்பாறை அப்படிங்கிறது லட்சுமி நாயக்கர். தேவதானப்பட்டினம் அப்படிங்கிறது பூஜை நாயக்கர். ஆன்சர் பி. எய்த் கொஸ்டின், கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் வந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? கடனாக பணத்தை வாங்கியவர் ஆற்காடு நவாப். 9th ஒன், இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1859. இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்டது. ஆன்சர் சி. டென்த் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் எங்க தூக்கிலிடப்பட்டது? திருப்பத்தூர் கோட்டை. திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டது. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு. பூலித்தேவர் என்ன சொன்னோம்? ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் ஆட்சியாளர்னு சொல்லலாம். இவர் வந்து இவரோட கோட்டைகள் ஆங்கிலேயர் கைப்பற்றினது 1761. இவரோட கோட்டை வந்து இவர் மீட்டது 1764. இவர் பூலித்தேவர் ஆட்சி செய்த பகுதி நெற்கட்டும் செவல். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன் சகோதரர்கள் ஊமத்துறை செவத்தையா. இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே அகைன் ரிவைஸ் பண்ணிடுங்க. 11th கொஸ்டின், பின்வரும் கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில இருந்தது கரெக்ட். கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 கைப்பற்றினார் கரெக்ட். 1761 ஆங்கிலேயர் கையிட்டு போச்சு. இவர் யாரு? கான் சாஹிப் இறந்ததுக்கு அப்புறம் 1764 பூலித்தேவர் கைப்பற்றார். இதுவும் கரெக்ட். 2 கரெக்டா. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகிகள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுவும் கரெக்ட். அடுத்து ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவை ஒற்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஒண்டி வீரன்ல இது ஒண்டி வீரன் யாரோடது? கட்டபொம்மன் படைப்பிரிவுல இல்ல, பூலித்தேவர் படைப்பிரிவுல. அப்ப இது தப்பு. 1 2 3 சரி, 1 2 3 சரி. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது பொறுத்துகளை பார்த்தோம்ல, பூலித்தேவரோட படைப்பிரிவு தான் ஒற்றைகளுக்கு தலைமையேற்று நடத்தினார். 12th கொஸ்டின். தீர்த்தகிரி அப்படிங்கிறது ஓடா நிலை. 5. கோபால நாயக்கர் திண்டுக்கல் 3. அப்ப 5 3 எங்க வருது? இது ஆன்சர்ல வராது, இது வராது, இது ரெண்டுமே வரலாம். அதுக்கு அடுத்து பானர்மேன் அப்படிங்கிறது அவரோட ராமலிங்கனார் தான் அவர் தூது பார்க்க அனுப்பியிருப்பார் 2. அப்ப இதான் ஆன்சர். அதுக்கு அடுத்து சுபேதா ஷேக் ஆதம் அப்படிங்கிறது வேலூர் புரட்சி 1. கர்னல் போன்கோட் அப்படிங்கிறது வேலூர் கோட்டை 4. ஆன்சர் சி. 13th கொஸ்டின். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் டுடுமியான். டுடுமியான் தான் என்ன பண்ணிருப்பாரு? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. 14th கொஸ்டின். டெல்லியில சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார்? ரங்கூன் தான் கொண்டு செல்லப்பட்டிருப்பாரு. பர்மா அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பிரிச்சது எந்த சட்டம்? 1935 சட்டத்தைப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. 15th கொஸ்டின். இண்டிகோ விவசாயம் எங்கு பெரும் வீழ்ச்சி கண்டது? வங்காளத்துல தான் பெரும் வீழ்ச்சி கண்டது. 1884 ஆண்டு இந்திய அறிவாளர்கள் ஏற்படுத்திய அமைப்பு சென்னை மகாஜன சபை. 1884 மகாஜன சபை. சென்னை வாசிகள் சங்கம் 1852. கிழக்கிந்திய அமைப்பு 1866 அமைஞ்சிருக்கும். 1884 அப்படின்னா சென்னை மகாஜன சபை. சென்னை வாசிகள் சங்கம் 1852. 1866 கிழக்கிந்திய அமைப்பு. இயர்ஸ் எல்லாமே தனியா நோட் பண்ணிக்கோங்கப்பா. 17th கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் INC முதல் அமர்வு நடைபெற்றது எப்போது? ஃபர்ஸ்ட் அமர்வு எப்போ நடைபெற்றது? 1885 டிசம்பர் 28 நடைபெற்றிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமானது ஏஓ ஹியூம் அப்படிங்கிறது தான் காரணம். அடுத்து இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் எங்க நடந்தது? செகண்ட் கூட்டம், தேர்ட் கூட்டம். ஃபர்ஸ்ட் எப்போ? 1885, செகண்ட் 1886, தேர்ட் 1887. ஃபர்ஸ்ட் கூட தலைவர் யாரு? WG பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி. தேர்ட் கூட்டம் பக்ருதீன் தியாஜி. இவங்க 3 பேர் தான் தலைவர்கள். கூட்டம் ஃபர்ஸ்ட் கூட்டம் எங்க நடந்தது? மும்பை. செகண்ட் கூட்டம் கல்கத்தா. தேர்ட் கூட்டம் சென்னையில நடந்திருக்கும். ஓகேவா? இதுல வேற என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்? தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடல் என்ன INC இதுல நடைபெற்றது? 1896 ஆண்டு INC நடைபெற்றது. எந்த மாநாடு? கல்கத்தா மாநாடு. அந்த தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடல் என்ன? வந்தே மாதரம்.
இதுல இருந்து பெறப்பட்டது ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து பெறப்பட்டது. அடுத்து யார் என்ன சொல்லலாம், இதை வந்து எழுதியது பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பாடியது ரவீந்திரநாத் தாகூர். பாடல் வந்து முதல்ல பாடப்பட்ட எந்த மாநாடு அப்படிங்கிறது கேட்கலாம். 1896 கொல்கத்தா மாநாடுல தான் பாடப்பட்டது தேசிய பாடல். அதை எழுதினது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. என்ன பாடல்? வந்தே மாதரம். அது எதுல இருந்து பெறப்பட்டது? ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இருந்து பெறப்பட்டது. அதை பாடினது ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு. அது தேசிய பாடல். தேசிய பாடல் ஜனகணமன 1911 கல்கத்தா மாநாடு தான் பாடியிருப்பாங்க. கல்கத்தா மாநாடு தான் ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாங்க. இதை எழுதினது பாடினது ரெண்டு பேருமே யார் தான்? எழுதியது அண்ட் பாடியது ரெண்டு பேருமே யார் தான்? ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருப்பாரு, அதை பாடியிருப்பாரு. இந்த ஜனகணமன எவ்வளவு செகண்ட்ஸ்ல பாடணும் அல்லது இசையமைக்கணும்? 52 வினாடிகள், 52 செகண்ட்ஸ்ல பாடி முடிக்கணும் அல்லது இசையமைத்து முடிக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் பா, அப்படி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின், வங்க பிரிவினையை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. வங்க பிரிவினை அப்படிங்கிறது 1905 ஜூலை 19 அறிவிச்சாங்க. வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1905 ஜூலை 19. வங்க பிரிச்சது, பிரிவு நடைபெற்றது அக்டோபர் 16 1905 தான் வந்து அந்த பிரிச்சிருப்பாங்க. அறிவிக்கப்பட்டது வந்து 1905 ஜூலை 19. அதை வந்து பிரிச்சது எப்போ அப்படின்னா அக்டோபர் 16 1905 பிரிச்சிருப்பாங்க. வங்க இணைவு 11. இதுலயும் சூரத் பிளவு 1907, சூரத் இணைவு 1916. 4 டிராமா அப்படியே பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் 5 பாயிண்ட் பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதுன்னா 1905 ஜூலை 19 அறிவிச்சாங்க. அது எப்போ வங்கத்தை பிரிச்சாங்க அப்படின்னா அக்டோபர் 16 1905. வங்க இணைவு 1911, சூரத் பிளவு 1907, சூரத் இணைவு 1916. இந்த அக்டோபர் 16 அப்படிங்கிறது என்னன்னா உலக உணவு தினம். உலக உணவு தினமாக அனுசரிக்கப்படும் நாள். அதே மாதிரி அக்டோபர் 16 தான் வந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது. கட்டபொம்மன் 1799 அக்டோபர் 16 தான் தூக்கிலிடப்பட்டது. எங்க? கயத்தாறு பகுதியில். கயத்தாறுல கட்டபொம்மன் ஆட்சி புரிஞ்சது பாஞ்சாலங்குறிச்சி. கொஸ்டின், மாண்டேகோ செமஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் ஆங்கிலேய அரசு எப்போது அறிவித்தது? 1919. மாண்டேகோ அப்படிங்கிறது SOS, செமஸ்போர்ட் அப்படிங்கிறது வைஸ்ராய். இந்த 1919 என்ன பண்ணாங்க? மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எப்ப கொண்டு வரப்பட்டது? 1919. அந்த மாகாணங்கள் இரட்டை ஆட்சி நீக்கினது 1935 சட்டத்துப்படி நீக்கியிருப்பாங்க. நீக்கிட்டு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா மத்தியில இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்திருப்பாங்க. 1935 வேற என்ன இருக்கு? பர்மா இந்தியால இருந்து பிரிச்சது 1935 சட்டத்தின்படி தான் பிரிச்சிருப்பாங்க. அதே 1919 ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் 1919 தானே. ரவுலட் சட்டம்னா என்ன? எந்த ஒரு ரீசனுமே இல்லாம யாரையுமே கைது செய்யலாம் அப்படிங்கிறத ரவுலட் சட்டம். இதுக்காக கொண்டு வரப்பட்டது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அது எப்போ? 1919 தான். இருபதாவது கொஸ்டின், போர்த்துகல். பால கங்காதர திலகர் அவர் வந்து மகாராஷ்டிரா 3. தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு 4. பிரோஷா மேத்தா அப்படிங்கிறது மித தேசியவாத தலைவர் 5. லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது
1916. 1 ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகள். 2 3 4 5 1 2. இதுல இல்ல மாத்திக்கோங்க. 3 4 5 1 2. 21 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர் தான். வந்து ஏப்ரல் தொடங்கினா திலகர், அதே செப்டம்பர்ல தொடங்கினது அன்னிபெசன்ட். தன்னாட்சி இயக்கத்தை செப்டம்பர்ல தொடங்கினது யாரு? அன்னிபெசன்ட் வருவாங்க. வங்காளத்தின் சிங்கம் லாலா லஜபதி ராய். 22nd கொஸ்டின், நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகள் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு வந்து சென்றவர் யார்? தீன்பந்து மித்ரா. தீன்பந்து மித்ரா தான். இண்டிகோ கலெக்ஷன் வேற எதுவுமே இல்ல, கருநீல சாயம் அப்படிம்பாங்க. கருநீல சாயம் அப்படிங்கிறது அது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை கொடுத்துச்சு. அதனால விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எங்களால இது பயிரிட முடியாது, பயிரிட்டோம் அப்படின்னா எங்களோட தேவைகளும் ஃபுல்ஃபில் ஆகாது, அதை பயிரிடுறதுக்கு தேவையான வருமானம் எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நீங்க வந்து அவங்களுக்கு முன்பணமா தரோம், முன்பணி அதை பயிரிடுங்கன்னா அவங்களுக்கு அந்த கருநீல சாயம் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது, இண்டிகோ அப்படிங்கிறது தேவைப்படுறதுனால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க பயிரிடுங்க, முன்பணம் தரோம், அது நீங்க என்ன விலைக்கு தரீங்களோ அதை நாங்க வாங்கிக்கிறோம்னு ஆங்கிலேயர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்தியர்கள் பயிரிடுவாங்க. பயிரிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை என்ன வருதுன்னு சொல்லாம அவங்க கம்மி ரேட்டுக்கு வாங்குவாங்க. அது அவங்க இந்தியர்களுக்கு பிடிக்காம அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, கிளர்ச்சி வந்து பண்ணுவாங்க, இண்டிகோ கிளர்ச்சி பண்ணுவாங்க. அதை வந்து ஆங்கிலேயருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு, நீல் தர்பன் அப்படிங்கிற வடமொழி நாடகத்தை வந்து ஒருத்தர் வந்து நடத்தியிருப்பாரு. ஆங்கிலேயருக்கு என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க இந்தியர்கள் அப்படின்னு சுச்சுவேஷனை புரியறதுக்காக. அவர் யார் அப்படின்னா தீன்பந்து மித்ரா அப்படிங்கிறவர் தான். தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு. 23 சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. வங்க பிரிவினை 1905, வங்க இணைவு 1911, சூரத் பிளவு 1907, சூரத் இணைவு 1916. பாக்குற பாயிண்ட்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. மாண்டேகு சமஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919, ரவுலட் சட்டம் 1919, ஜாலியன் வாலாபாக் 1919. 24 யாருடைய அறிவுரைப்படி காந்தியடிகள் அரசியல் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து காந்தியின் அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியின் அரசியல் குரு. காந்தியோட அரசியல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடே. இவர் தான் இவரோட அரசியல் குரு. பால கங்காதர திலகர் மராத்திய சிங்கம் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு 2 புக் எழுதியிருப்பாரு, கேசரி மராத்தா அப்படின்னு 2 புக் எழுதியிருப்பாரு. கேசரி அப்படிங்கிறது மராத்திய மொழி, மராத்தா அப்படிங்கிறது ஆங்கில மொழி. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், மோதிலால் நேரு சுயராஜ் கட்சி 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 25 பொறுத்துக. வாகாபின் கிளர்ச்சி டுடுமீர். அப்ப ஆன்சர் 3 எங்க வருது, இங்க வருது, இங்க வருது, இது வரல. அடுத்து முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது ராஞ்சி 4, 2 இடத்துலயுமே 4 தான் வருது. பேகம் ரஷத் மால் வந்து லக்னோ. கன்வர் சிங் பீகார். நானா சாஹிப் பேஷ்வா 2. அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின், டைரக்டா உங்களுக்கு கேட்கலாம். 26 கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தக சரிதை எழுதியவர் யார்? டால்ஸ்டாய். இவர் தான் வந்து காந்தியோட ஆன்மீக குருன்னு சொல்லுவாங்க. காந்தியோட ஆன்மீக குருன்னு சொல்லுவாங்க. அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. தாரோ எழுதினது சட்ட மறுப்பு அப்படிங்கிற நூல் எழுதினது தாரோ. நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது எந்த மீன் பண்ணிருந்துச்சு? அதே மாதிரி இதுல இவர் எழுதின புக்கு அன்டு த லாஸ்ட் அப்படிங்கிற புக் எழுதினது ஜான் ரக்ஷின் வந்து எழுதியிருப்பாரு.
டிஸ்கவரி ஆஃப் இந்தியால இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படிங்கிறத மீன் பண்ணிருச்சு. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையில் உள்ள நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுல மீன் பண்ணிருச்சு? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதுல நோட் பண்ணியிருந்தாங்க. காந்திக்கு அதிகமா காந்தி கவனத்தை ஈர்த்த 3 நூல்கள் அப்படின்னா கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, அடுத்து தாரோ சட்ட மறுப்பு, ஜான்ரக்ஷனோட அன் டு த லாஸ்ட் அப்படிங்கிறதா வந்து காந்தியோட ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இந்த 27 சட்ட மறுப்பு அப்படிங்கிற புக்கு தாரோ அப்படியே எடுத்துடலாமா? வீர திருமகன் என்ற பட்டத்தை திரும்பி கொடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். எதுக்கு அவர் இந்த பட்டத்தை திரும்பி கொடுத்தாருன்னா, இது ஒரு கதை தான், அப்படியே கதை கேட்டலாம். ரவுலட் சட்டம் எப்போ கொண்டு வந்தவங்க? 1919 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரவுலட் சட்டம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு ரீசனுமே இல்லாம, எந்த ஒரு முன்னறிவிப்புமே இன்றி யார வேணாலும் எப்பனாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிறதா ரவுலட் சட்டம். இது மக்களுக்கு என்னது ஒரு புறம்பாடா இருந்துச்சு. இது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து ஆப்போசிட்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால அங்க ஆங்கிலேய ஆளுநர், வங்காளத்தின் ஆளுநரா இருந்தா ஓ டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அவர் தான் வந்து அப்ப வங்காளத்தின் ஆளுநர் இருந்தாரு. எல்லாரும் வந்து கால் பைசாகி அப்படிங்கிற அறுவடை திருநாள் அப்போ ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பார்க் பூங்கால வந்து எல்லாருமே கூடியிருக்காங்க. கூடியிருக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் வந்து வங்காளத்தின் ஆளுநரான ஓ டயர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து கூடியிருப்பாங்க அந்த திருநாளுக்காக, அவங்க எல்லாத்தையும் வந்து சுட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து 379 பேர்கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க, சுட்டு கொன்றுவாங்க. அதான் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து வச்சு இறந்ததுனால அதனால ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்காங்க. அதுமே இப்போதான் 1919 தான். அது சுட்டது யார் அப்படின்னா ரெஜினல் ஓ டயர். இது வந்து சுட்டவர். அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்படி வந்து படுகொலை பண்ணிட்டாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பட்டம் வந்து வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பட்டத்தை வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகன் நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வேணாம் சொல்லியிருப்பாரு. வீர திருமகன் நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை அவர் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. காந்தி வந்து ஹெய்சர் ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு காந்தி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பா. ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்த கொண்டு வந்தது? 1919. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஜாலியன் வாலாபாக்ல 279 பேரை வந்து கொண்டுட்டாங்க, சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டது யார், சொன்னது யாருன்னா அப்ப வங்காளத்தின் ஆளுநரான ஓ டயர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, சுட சொல்லியிருப்பாரு. சுட்டவர் யாருன்னா ரெஜினல் டயர் அப்படிங்கிறவர் தான் சுட்டிருப்பாரு. இது வந்து எப்ப சுட்டாங்க அப்படின்னா, இந்த கால் பைசாகி அப்படிங்கிற அறுவடை திருநாள் தான் வந்து சுட்டிருப்பாங்க. அதனால 2 பேர் பட்டம் வேணான்னு திறந்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும். காந்தி வந்து என்ன பட்டம், ஹெய்சர் ஹிந்த் அப்படிங்கிற பட்டம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் நைட்வுட் அப்படிங்கிற பட்டம் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாரு. கொஸ்டின், இரட்டை ஆட்சி முறை இந்திய அரசு சட்டம் மூலமாக எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1919 தான் இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்ப நீக்கப்பட்டது அப்படின்னா 1935 நீக்கியிருப்பாங்க. அது நீக்கிட்டு என்ன கொண்டு இருப்பாங்கன்னா, மத்தியில இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது பர்மால தான் இந்தியாவிலிருந்து பிரிச்சிருப்பாங்க. 31 சைமனை திரும்பி போ என்ற முழக்கங்கள் இடம்பெற்ற போராட்டத்துல கடுமையான தாக்குதல்ல மிக மோசமாக காயமடைந்தவர் லாலா லஜபதி ராய். காயமடைந்து இறந்திருப்பாரு.
சைமனை திரும்பி போராட்டம் என்ன அப்படின்னா, சைமன் குழு அப்படிங்கிற 7 பேர் கொண்ட குழு என்ன பண்ணிருப்பாங்க, குழு 7 பேர் மெம்பரா இருக்கிற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஒரு குழு வந்து வந்திருக்கும். சரியா? அதுல வந்து இந்தியர் யாருமே இல்ல, இந்தியா எங்களுக்கான சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு இந்தியர் யாருமே இல்லாம எப்படி நீங்க வந்து சட்டம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு போராட்டத்தை ஈடுபடுவாங்க. அந்த போராட்டம் வந்து சைமனை திரும்பி போன்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய வந்து எல்லாம் வந்து போர் நடக்கும் போது நிறைய அடிப்படையெல்லாம் நடக்கும் போது லாலா லஜபதி ராய் என்ன பண்ணிப்பாரு, நிறைய காயப்பட்டு அந்த போர்ல வந்து இறந்திருப்பாரு. முப்பத்தி ரெண்டு, காந்தியடிகள் தனது தண்டி யாத்திரை அப்படிங்கிறது சபர்மதியில வந்து தண்டி வரைக்கும் தொடங்கிய ஆண்டு 1930 மார்ச் 12 தொடங்கியிருப்பாரு. தொடங்கி ஏப்ரல் 6 1930 முடிச்சிருப்பாரு. எங்க? சபர்மதியில இருந்து தண்டி. அதே இதுல ராஜாஜி வந்து என்ன பண்ணிருப்பாரு, ராஜாஜி திருச்சி டு வேதாரண்யம் இந்த பகுதியெல்லாம் வந்திருப்பாங்க. இது வந்து மொத்தம் 78 பேர் சம்திங் கலந்துருப்பாங்க. இதுல 100 பேருக்கு மேல கலந்துருப்பாங்க. இதுல 12 பேர் வந்து அந்த உப்புக்காக தான் வந்து சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாங்க. அந்த உப்பை தொட்டு என்ன பண்ணிருப்பாங்க, சட்டத்தை மீறி இருப்பாங்க. அதுமே புக்கு டேட்டா, அந்த 12 பேர் வந்து சட்டத்தை மீறினாங்க அப்படிங்கிறது. 33rd கொஸ்டின், காந்தியின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1931 மார்ச் 5. அதே காந்தியின் ஒப்பந்தம் 1931. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், பூனா ஒப்பந்தம் ரிலேட்டடா பார்த்தோம். பூனா ஒப்பந்தம் 1932. லக்னோ ஒப்பந்தம் 1916. ரஷ்ய புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, ரஷ்ய புரட்சி 1917. இதுல லக்னோ ஒப்பந்தம் 1916 லக்னோ ஒப்பந்தம். புரட்சின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் பார்த்தோம், பெரும்புரட்சி 1857, வேலூர் கழகம் 1806. அதுக்கடுத்து பிரெஞ்சு புரட்சி 1789. பார்க்குற விஷயம் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா. 35 இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறது பட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகிய முழக்கங்களை எழுப்பியவர் யார்? பகத்சிங்கோ பி.கே. தத். இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க. பகத்சிங்க சொல்லியிருப்பாரு, இவரும் அதோட இருந்திருப்பாரு. 36 பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிருப்பாரு, பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியிருப்பாரு. ஆச்சரிய வினோபாவே தனிநபர் சத்தியாகிரகம் கொண்டு வந்தது ஆச்சரிய வினோபாவே. 37 காங்கிரஸை ஒரு இந்து அமைப்பு என குறை கூறிய கட்சி எது? முஸ்லிம் லீக் கட்சி தான் வந்து காங்கிரஸா ஒரு இந்து கட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறை கூறியிருக்கும். 38 டெல்லிக்கு புறப்படாத டெல்லி சலோ என்ற முழக்கத்தை கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ். அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் அப்படிங்கிற முழக்கமும் என்ன சொல்லியிருப்பாரு, ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, சுதந்திரம் எனது பிறப்பு உரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது திலகர். திலகர் வந்து கூற்ற சொல்லியிருப்பாரு. காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறத சொன்னது காந்தி சொல்லியிருப்பாரு. 39
முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1865. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின் பா, டைரக்டா கேட்கலாம். இல்ல மேட்சஸ்ல கொடுத்தா கூட இது ரெண்டு தெரிஞ்சுன்னா மற்றதை ஈஸியா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நாற்பதாவது கொஸ்டின், காந்தியின் வேட்பாளராக பட்டாபி சீதாராமனை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். நாற்பத்தி ஒன்னு, பின்வரும் கூற்றை ஆராய்க. இந்துஸ்தான் குடியரசின் ராணுவம் 1924ஆம் ஆண்டு கான்பூரில் உருவானது. கரெக்ட். அதுக்கடுத்து ககோரி சரித்திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். கரெக்ட். தேர்டு, இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு சூரியசன் என்பதால் உருவாக்கப்படுது. இது சூரியசனால் உருவாக்கப்படல, அப்ப இது தப்பு. சிட்டாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் பி.கே. தத்தால் நடத்தப்படுது. இது பி.கே. தத்தால் நடத்தப்படல, சூரியசன் அப்படிங்கிறவரால் தான் நடத்தப்பட்டது. அப்ப இதுவும் தப்பு. 1, 2 மட்டும் சரி. நாற்பத்தி ரெண்டு, வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை எங்கு தொடங்கினா? தூத்துக்குடி. தூத்துக்குடி வரலாம் சொல்லுவோம், முத்து நகரம். அடுத்து தமிழகத்தின் நுழைவாயின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வேற அகழ்வாராய்ச்சி நடத்தின ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடம் எங்க மாவட்டத்துல இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அகழ்வாராய்ச்சியில் என்ன கிடைச்சிச்சு? முதுமக்கள் தாலி, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கற்கள், அந்த மாதிரிலாம் கிடைச்சது. அதாவது சென்னை என்ன சொல்லுவோம்? ஏசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவோமா? ஏசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. டெட்ராய்டு அப்படின்னா என்ன? வாகன உற்பத்தி வந்து அதிகமாக காணப்படும், அதான் டெட்ராய்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத். மான்செஸ்டர் அப்படின்னா வேற எதுவும் இல்ல, பருத்தி நெசவாலைகள், அது பருத்தி உற்பத்தி அதிகமாக காணப்படுறதா மான்செஸ்டர் சொல்லுவாங்க. அது மும்பை ஆர் அகமதாபாத். அதே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். நாற்பத்தி மூணு, இது கூற்று 1 கூற்று 2 எடுத்துக்கலாம்பா. கூற்று 1 கூற்று 2. ஃபர்ஸ்ட் கூற்று, காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. இது தப்பு. கூற்று 2, காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள இர்வின் ஒப்பந்தம் வழி செய்தது. இது கரெக்ட். அப்ப 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 மட்டும், கூற்று 1 தவறு, 2 சரி. அப்போ சி ஆன்சர். அதாவது வட்டமேசை மாநாடு அப்படின்னா அது எப்ப நடந்தது? 1930, 1931, 1932. இது முதல் வட்டமேசை மாநாடு, 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. காந்தி வந்து கலந்து கொண்டது 2ஆவதுல மட்டும் தான் கலந்துருப்பாரு. நாற்பத்தி 4, ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் 5. ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை திரும்ப அளித்தது. ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது 1919. ஒத்துழையாமை இயக்கம் 1920. அப்போ வந்து 1. அதுக்கடுத்து 1919ஆம் ஆண்டின் சட்டம் இந்திய அரசு சட்டம் வந்து இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது 2. 5, 1, 2 இது வராது, இது வராது, இது வராது, இதான் வரலாம். அதுக்கடுத்து இந்திய பொதுவுடைமை கட்சி எம்.என். ராய். அடுத்த ஆகஸ்ட் 16, 1946 நேரடி நடவடிக்கை நாள். ஆன்சர் டி. நாற்பத்தி 5 ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? 1852. சென்னை மகாஜன சபை 1884. 46, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசுவாமி. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி
ஃபர்ஸ்ட் நீதிபதி சர் எலிசா எம்பே. சென்னை உயர்நீதிமன்றம்னா டி முத்துசாமி. 47 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான WD ஆஷ் அப்படிங்கிறவரை மணி ஆட்சியில ரயில் நிலையத்துல வந்து கொன்னது யாரு? வாஞ்சிநாதன் அப்படிங்கிறத என்ன பண்ணிருப்பாரு? கொண்டிருப்பாரு. 48 சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் சிங்காரவேலன். முதல் உறுப்பினர் சிங்காரவேலன். ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து போனது சிங்காரவேலன். 49 விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படிங்கிற நூலையும் இந்தியா ஒரு தேசம் என்ற 2 புத்தகங்களை எழுதியவர் அன்னிபெசன்ட். அன்னிபெசன்ட் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற நூல் எழுதினது அன்னிபெசன்ட் சொல்லலாம். இந்தியாவின் ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர். ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர். ஐஎன்சியோட முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. வஉசி சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 50th கொஸ்டின் சென்னை திராவிடர் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1912. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சபை 1884. 1911 இன்சிடென்ட் வங்க இணைவு. வங்க பிரிவு 1905 அக்டோபர் 16 பிரிச்சாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது வங்க இணைவு 1911. சூரத் பிளவு 1907. சூரத் இணைவு 1916. 51 சென்னையில் யார் தலைமையில சைமன் எதிர்ப்பு குழு, சைமன் எதிர்ப்பு பிரச்சார குழு ஏற்படுத்தப்பட்டது? சத்தியமூர்த்தி. 52 தமிழகத்துல சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடி ஏற்றியவர் பாஷ்யம் அப்படிங்கிறதுதான் தேசிய கொடி ஏற்றினாங்க. தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 22 1947 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியை வடிவமைச்சது பெங்காலி வெங்கையா, ஆந்திராவை சேர்ந்தவர். அது ஃபர்ஸ்ட் தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டது? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில், குடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில் தான் நெய்யப்பட்டது. தேசிய கொடி எங்க ஏற்றப்பட்டது? செங்கோட்டையில. ஃபர்ஸ்ட் ஏற்றினது ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட் ஏற்றிருப்பாரு. இப்போ தேசிய கொடி எங்க இருக்கு? புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில. சென்னையில இருக்கு. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. ஐம்பத்தி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை எழுதியவர் கவிஞர் ராமலிங்கனார் தான் எழுதியிருப்பாரு. 54வது கொஸ்டின் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1939. அதாவது மெட்ராஸ் கோவில் நுழைவு சட்டம் அப்படின்னா, நுழைவு அங்கீகார சட்டம்னா
1939. தமிழக கோவில் நுழைவு சட்டம்னா 1947. ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. 55 ஈவேரா இந்திய எதிர்ப்பு போராட்ட மாநாடு ஒன்று எங்கு நடத்தினார்? சேலம்ல நடத்தினார். மதுரை பார்த்தோம்னா என்னென்ன சொல்லுவோம்? தூங்கா நகரம், அதுக்கப்புறம் வந்து கோவில் நகரம் அப்படி சொல்லுவோமா. அதுக்கப்புறம் வந்து நாலங்காடி அல்லங்காடிலாம் அங்கதான் காணப்படும். வணிக நகரம் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், அது வந்து பெரிய கோயில் கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். எந்த வருஷம் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்படுது? 1987 யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்படுது. சென்னை அப்படின்னா ஏசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்த பாயிண்ட்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். 56 சென்னை மகாஜன சபை முதல் தலைவர் பி ரெங்கையா. சென்னை மகாஜன சபை எப்போ தொடங்குது? 1884. சென்னை வாசிகள் சங்கம் 1852. அது முதல் தலைவர் வந்து பி ரெங்கையா. 57 அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டிகளில் சிறந்தது என கூறியவர் அன்னிபெசன்ட். அன்னிபெசன்ட் ஆனது ஐஎன்சியோட முதல் பெண் தலைவர். ஐஎன்சியோட முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. அன்னிபெசன்ட் வந்து வேற சொல்லலாம். இவங்க வந்து தன்னாட்சி இயக்கம் 1916 எங்க செப்டம்பர் மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணது திலகர். 58 தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1916 நவம்பர் 20 வந்து நிறுவிருப்பாங்க. அதுக்கடுத்து 59 சரியான கூற்றை காண்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 தொடங்கப்பட்டது. சென்னை மகாஜன சபை 1884. தமிழ்ல வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் 1891 தொடங்கப்படுது. கரெக்ட். குடிமை பணி தேர்வுக்கான ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. சென்னை மகாஜன சபை இந்தியாவில் மட்டும் நடத்துன்னு சொல்ல, இந்தியாவில இங்கிலாந்து சேர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலாந்து சேர்ந்து நடத்தணும்னு சொல்லுவாங்க. அப்ப இது தப்பு. அதுபோல வி.எஸ். சீனிவாசன் ஒரு தீவிர தேசியவாத தலைவர். அது தீவிர தேசியவாத மிதவாத தேசியவாத தலைவர் தான். அப்போ 1, 2 சரி. 60 நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை எந்த ஆண்டு நிறைவேற்றது? 1926 நிறைவேற்றிருப்பாங்க. 61 பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம் 4 எங்க வருது? இங்கேதான் வருது. இதுலயும் வரல, இதுலயும் வரல, இதுலயும் வரல. 4 ஈவேரா வைக்கம் வீரர். 5 அகதி எஸ்.என். சோமையா ராயுடு நீல் சிலையை அகற்றுதல். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆன்சர் ஏ. 62 மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் நடேசன். அவரும் தாளமுத்து அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருப்பாங்க. 63 கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணியினை மேற்கொண்டது எது? திராவிட இயக்கம் தான் வந்து கட்டாய தொடக்க கல்வி வந்து நிர்வகிக்கும். 64 பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உரிமையாளரும் இருந்தது சிங்காரவேலர். 65 கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது சமூக சீர்திருத்தவாதி. ராஜாராம் மோகன் ராய் என்ன இயக்கம் கொண்டு வந்தாரு? பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் தோற்றுச்சது ராஜாராம் மோகன் ராய் 1828 தோற்றுவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சதி ஒழிப்புக்கு பாடுபட்டவர். சதி ஒழிப்புக்கு பாடுபட்டவர். சதியை ஒழிச்சது யாரு? வில்லியம் பெண்டிங். எந்த இது? 1829. இப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு 4 இங்கே வருது, இங்கே இல்லை, இங்கே வருது, இங்கேயும் கிடையாது. அப்போ இந்த 2 ஆன்சரில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக. ராபர்ட் கார்வெல் அப்படிங்கிறது திராவிட தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீடு இலக்கணம். அப்போ இது வருது, அப்போ இது கிடையாது. இதுதான் ஆன்சர், சி தான் ஆன்சர். மனோன்மணியம் அப்படிங்கிறது 1 டி சுந்தரனார். வள்ளலார் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகள். மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை. ஆன்சர் சி. 66 இரத்த தட்டுகளின் வாழ்நாள்கள்.
இரத்த தட்டுகள் 10 நாள். 120 நாள் அப்படிங்கிறது இரத்த சிவப்பணுவின் 4 நாட்கள். இரத்த சிவப்பணு அப்படிங்கிறது 120 நாள். இரத்த வெள்ளை அணு அப்படிங்கிறது 30 நாள். இரத்த தட்டுகள் அப்படிங்கிறது 10 நாள். இந்த இரத்த சிவப்பணு என்ன சொல்லுவாங்க? எரித்ரோசைட். எரித்ரோசைட். வெள்ளை அணு அப்படிங்கிறது லியூகோசைட். இரத்த தட்டுக்கள் அப்படிங்கிறது த்ரம்போசைட். டெங்கு காய்ச்சல் காரணமான வைரஸ் பிளேவி வைரஸ். தென் 1 and 2 டெங்கு காய்ச்சல் உருவாச்சுன்னா என்ன கொசுனால வந்து பரவுது? AHD அப்படிங்கிற கொசுனால. அது வந்து எதை குறையும்? இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை வந்து அது கம்மி பண்ணும். 67 கூற்று 1 கூற்று 2 மார்பையும் வயிற்றையும் பிரிக்கும் தசை உதரவிதானம் கரெக்ட். நுரையீரலை சுற்றி பாதுகாக்கும் ஜவ்வு ப்ளூரா. ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் டி. நுரையீரலை பாதுகாக்கும் ஜவ்வு ப்ளூரா. மூளையை பாதுகாக்கிறது மூளையை சுற்றியுள்ள உறை மெனிஞ்சஸ். அதுக்கடுத்து சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உறை கேப்சூல். இதயத்தை சுற்றியுள்ள உறை பெரிகார்டியம். தவறானதை தேர்ந்தெடுக்க. மனித உடலின் மிக நீளமான செல் நரம்பு செல் கரெக்ட். நரம்பு செல்லின் அலகு நியூரான். சிறுநீரகத்தின் அலகு நெப்ரான். நெப்ரான். நியூரான்களின் மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி நரம்பு நாரலைகள் ஆகும். இது இல்லை. அதுக்கடுத்து அப்போ இதான் தப்பு. ஆன்சர் பி தான் கரெக்டு. சி வந்து மூளையின் அதிர்வுகளை தாங்கியாக செயல்படுவது அரக்னாய்டு உறை கரெக்டு. உடலின் அனைத்து செயல்பாடுகளும் கட்டுப்படுத்துவது மைய நரம்பு மண்டலம். இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் பி தான் தப்பு. 69 மனித இதயத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது. இதயம் கார்டியாக் தசைகள் எனும் சிறப்பு தசைகளால் ஆனது. இது கரெக்ட். இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிப்பது கரோனரி தமனி. இதுவும் கரெக்ட். இதயத்தை சுற்றியுள்ள உறை பெரிகார்டியம். இதுவும் கரெக்ட். அப்போ இவற்றில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஆன்சர். ஆன்சர் டி. இதயத்தை சுற்றியுள்ள உறை பெரிகார்டியம். நுரையீரலை சுற்றியுள்ள உறை ப்ளூரா. மூளை சுற்றியுள்ள உறை மெனிஞ்சஸ். அதுக்கப்புறம் சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உறை கேப்சூல். சிறுநீரகத்தின் அலகு நெப்ரான். நரம்பு செல்லின் அலகு நியூரான். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா பிசி கேட்குறதுப்பா. இது 70th கொஸ்டின். இரத்த கொடையாளி என அழைக்கப்படுவது ஓ பாசிட்டிவ். பாசிட்டிவ் தான் இது. இரத்த கொடையாளி என அழைக்கப்படும். 71 இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட். 2 எங்கே வருது? இங்கே வருது, இங்கே வருது. அப்போ இது கிடையாது, இது கிடையாது. இரத்த வெள்ளையணுக்கள் லியூகோசைட் 1. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. டியும் கிடையாது. இரத்த தட்டுக்கள் த்ரம்போசைட். 72 பிட்யூட்டரி சுரப்பியின் முன் கதுப்பு ஹார்மோன் சுரப்பியை கட்டுப்படுத்துவது ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் தான் அது முன் கதுப்பு ஹார்மோனை கட்டுப்படுத்தும். பிட்யூட்டரி சுரப்பி தான் சொல்லுவாங்க தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. தலைமை சுரப்பி. தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது பிட்யூட்டரி சுரப்பி. உடல்ல வெப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது ரத்தம். இரத்த வெள்ளையணுக்களின் வாழ்நாட்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் 30 நாள். 120 நாள் சிவப்பணுக்கள். மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் அப்படிங்கிறது டியூராமேட்டர். டியூராமேட்டர் தான் இது வெளிப்புற சவ்வு படலம். 75 மனித மூளையின் எத்தனை சதவீதம் கொழுப்புள்ளது? 60%. சைக்காலஜி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 76 நேற்றுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை எனில் நாளைக்கு மறுநாள் வாரத்தில் என்ன கிழமையாக இருக்கும்? இப்போ இன்னைக்கு அப்படிங்கிறது இன்றுன்னு எழுதிக்கலாமா? கொஸ்டினை கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை. அப்போ நேற்றுக்கு முந்தைய நாள் இன்னைக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு முந்தைய நாள் கரெக்டா? நேற்றுக்கு முந்தைய நாள் அது என்ன கிழமை? சனிக்கிழமை. அப்போ நேற்று என்ன நாள்?
ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை. அப்போ இன்னைக்கு என்ன கிழமை கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? நாளை மறுநாள். நாளைக்கு மறுநாள். நாளை அப்படிங்கிறது இது, மறுநாள் அப்படிங்கிறது இதுவா? நாளை மறுநாள் வாரத்தில் என்ன கிழமையாக இருக்கும்? அப்போ நாளைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய், நாளை மறுநாள் புதன்கிழமையாக இருக்கும். ஆன்சர் புதன்கிழமை. எழுபத்தி 7வது கொஸ்டின். இன்று வெள்ளிக்கிழமை எனில் 65 நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து என்னது? வெள்ளிக்கிழமை. கரெக்டா? அதோட அடுத்த வெள்ளி வரணும் அப்படின்னா இதோட 7 ஆட் பண்ணணுமா? 1 + 7 ஆட் பண்ண எத்தனை? 8வது நாள் என்னது? சேம் வெள்ளிக்கிழமை வரும். அவங்க என்ன கேட்குறாங்க? 65 நாள் கழித்துன்னு கேட்குறாங்களா? அப்போ 8ஓட 7 ஆட் பண்ணால் 15வது நாள் வெள்ளிக்கிழமை. 15ஓட 7 ஆட் பண்ணால் 22வது நாள். 22ஓட 7 ஆட் பண்ணால் 29. 29ஓட 7 ஆட் பண்ணால் 36. 36ஓட 7 ஆட் பண்ணால் 43. 43 + 7 50. 50 + 7 57. 57 + 7 63. கரெக்டா? 64. கரெக்டு தானே? 64. அப்போ 64வது நாள் என்னது? வெள்ளிக்கிழமை நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்காங்க? 65 நாள் கழித்து அப்படின்னா 66வது நாள் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. 65வது நாள் அப்படின்னா டேரெக்டாக 65வது நாள் என்ன கிழமை? 64 வெள்ளி அப்படின்னா 65 சனின்னு எழுதிடலாம். 65 நாள் கழித்து அப்படின்னா 66வது நாள் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ 66வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. டி. இது இப்படியும் பண்ணலாம். இன்னும் ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 65 கொடுத்துருக்காங்களா, அதை 7ஆல் டிவைட் பண்ணணும். சிம்பிளாக 7ஆல் டிவைட் பண்ணணும். 65 எத்தனை 7 இருக்குது? 9 7 65. அப்போ 9 7 63. அப்போ 9 7 63 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் என்னது? சேம் டே. 1வது நாள் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்போ கொடுத்துருக்கிறத 7ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் 63. 9 7 63. 9 தான் 63 தான் 7ஆல் எக்ஸாக்ட் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் பண்ணுறோம்னா அப்போ அதோட 1 எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோம்? அந்த 1ஓட 7 ஆட் பண்ணாலும் சேம் டே வருது, அதனால இங்கே 1 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அதே இது 52வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 52 7ஆல் டிவைட் பண்ணோம். 52ல் எத்தனை 7 இருக்குது? 7 7 49. 49ஓட 1 ஆட் பண்ணாலும் என்னது? சேம் டே. ஃபர்ஸ்ட் டே வந்து சண்டே அப்படின்னா அடுத்து 50வது நாள் தான் என்ன வரும்? சண்டே வருமா? அவங்க என்ன கேட்குறாங்க? 51 52. அப்போ 50 சண்டேனா திங்கள் செவ்வாய், 52 செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிடலாமா? அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா 64வது நாள் வெள்ளிக்கிழமை வருமா? இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இவ்வளவும் பார்த்து இங்கே 64வது நாள் வெள்ளிக்கிழமை கண்டுபிடிச்சோமா? அதே மாதிரி அங்கே 64வது நாள் வெள்ளிக்கிழமை சிம்பிளாக போடலாம். அப்போ 65வது நாள் சனிக்கிழமை. இங்கே 65வது நாள் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா சனிக்கிழமைன்னு சூஸ் பண்ணிடலாம். இங்கே 65 நாள் கழித்துன்னு கொடுத்தனால அவன் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்க இருக்கும். 66வது நாள். 2 விதமாக இருக்கு, 2 விதமாக செஞ்சுக்கலாம்பா. 78 செப்டம்பர் 6 1970 ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பிறந்த நாள் மீண்டும் எப்போது ஞாயிற்றுக்கிழமை வரும்? இது வந்து என்ன அப்படின்னா கேலண்டரில் சேம் கேலண்டர் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. அந்த இயர்ஸை எடுக்கணும், அந்த இயர்ஸை 4ஆல் டிவைட் பண்ணணும். சிம்பிள். அந்த இயர்ஸ் இதே மாதிரி சேம் கேலண்டர் எப்போ வரும்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ அது இயர்ஸ் 4ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நாள் 4. 19 எத்தனை நாள் இருக்குது? 4 நாளா 16. 19ல் 16 போச்சுன்னா 3. பக்கத்தில் ஒரு நம்பர் 7. 37 எத்தனை நாள் இருக்குது? 9 நாள் இருக்கா? 9 நாள் 36. பேலன்ஸ் 1. பக்கத்தில் 0. 10ல் எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. 10ல் 2 நாள் எவ்வளோ? 8. 8 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 2 இருக்கா? இந்த மீதி வந்து எத்தனை வருதுன்னு பார்க்கணும். மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அந்த கொடுத்துருக்க இயரோட இயர் ப்ளஸ் 28 ஆட் பண்ணணும். கொடுத்துருக்க வருஷத்தோட 28 ஆட் பண்ணணும். அதே 1 வந்துச்சு அப்படின்னா இயர் ப்ளஸ் 6 ஆட் பண்ணணும். 2 3 வந்துச்சு அப்படின்னா இயர் ப்ளஸ் 11 ஆட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கா? அப்போ இந்த வருஷம் 1970. அதில் என்ன இப்போ 2 தான் 11 கூட்டணுமா? 11 கூட்டணும் அப்படின்னா 1 8 9 1. அப்போ 1989 சேம் கேலண்டர் வரும். கீழ்கண்டவற்றுள் 79 கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம்? லீப் வருஷம் அப்படின்னா 2 கண்டிஷன்ப்பா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நார்மல் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
சாதாரண வருடம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். அது டிவைட் ஆச்சு அப்படின்னா இது லீப் இயர், டிவைட் ஆகலை அப்படின்னா நான் லீப் இயர். அது ரெண்டாவது நூற்றாண்டுகளில், செஞ்சுரி இயரில் நூற்றாண்டுகளில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 400ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 2 கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. இது எல்லாமே நூற்றாண்டுன்னா லாஸ்ட் 2 0 இருக்கா, அதான் நூற்றாண்டு. கரெக்டாக? அப்போ ஏதாவது 400ஆல் டிவைட் பண்ணுமா, 2 0க்கு 2 0 போயிடும். 21 4ஆல் டிவைட் ஆகுமா, அப்போ இது லீப் இயர் கிடையாது. அதுமாதிரி இது 400ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 போயிடும். 22 4ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகுது, இது லீப் இயர் கிடையாது. இதை 400ஆல் போட்டோம்னா 2 0க்கு 2 0 போயிடும். 23 ஆகாது. இதை 400ஆல் போட்டோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 போயிடும். 1 நாள் 4, 6 நாளா 24. அப்போ டிங்கிறது தான் லீப் இயர். 2400 அப்படிங்கிறது லீப் இயர். எண்பத்தி 1 இது ரொம்ப ஈஸி. ஒரு நூற்றாண்டில் கடைசி நாள் எப்போதும் எந்த நாளாக இருக்காது. இது என்ன அப்படின்னா செட் 1 செட் 2ன்னு பிரிச்சுக்கோங்க. செட் 1 செட் 2. ஒரு நூற்றாண்டில் கடைசி நாள் எது இருக்காது, ஒரு நூற்றாண்டில் முதல் நாள் எது இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது திங்கள் ஆரம்பிக்கணும். செட் 1ல் திங்கள், அடுத்த நாள் கீழே எழுதணும் செவ்வாய், அடுத்து புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ செட் 1 எடுத்தோம் அப்படின்னா திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு வரும். செட் 2 எடுத்தோம் அப்படின்னா செவ்வாய், வியாழன், சனி. இந்த 2 இதையும் ஞாபகம் வச்சுக்கிறோமா. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் இருந்து 3 இது வந்திருக்கும், பேலன்ஸ் ஆல்டர்னேட்டாக வந்திருக்கும். வெள்ளிங்கிற எது வந்துடு செட் 1னா, இந்த செட் 1 செட் 2 அப்படிங்கிறது நம்ம புரியறதுக்காக கன்வீனியன்ட்காக வச்சிருக்கிறது. அப்போ வெள்ளிங்கிறது செட் 1ல் வருது. அப்போ இது அதுக்கடுத்து ஞாயிறுங்கிறது செட் 1, புதன்கிறது செட் 1. அப்போ இந்த 3மே என்னன்னா செட் 1னா, செவ்வாய்ங்கிறது செட் 1 டிஃபர் ஆகுதா, அப்போ இதுதான் ஆன்சர் டி. இது அப்படியே கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது திங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எண்பத்தி 1வது கொஸ்டின். மே 1876 2வது ஞாயிற்றுக்கிழமை எனில் எந்த தேதியில் வரும்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1/5/1876 என்ன கிழமைன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிச்சி செகண்ட் ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இயர் கோட் பார்த்துக்கலாம். இயர் கோட் அப்படிங்கிறது இது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம மேக்ஸ் பை இயர் தங்கமுத்து அப்படிங்கிற சேனலில் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இயர் கோட் அப்படிங்கிறது 5310. இது 1700 அப்படின்னா 5 எடுக்கணும், 1800 அப்படின்னா 3 எடுக்கணும், 1900 அப்படின்னா 1 எடுக்கணும், 2000 அப்படின்னா 0 எடுக்கணும். இது சிம்பிளாக புரியறதுக்காக. மந்த் கோட் அப்படிங்கிறது நார்மல் இயர் அப்படின்னா 144725736 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு. அது லீப் இயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும் 73 வரும், மற்ற எல்லாமே அப்படி தான் 725736 அதே மாதிரி கொடுத்துருக்கிறதுல லீப் இயராக நான் லீப் இயராக செக் பண்ணணும். மொதல் மாதம் ஜனவரி, பிப்ரவரி இருந்தால் செக் பண்ணணும், இல்லை நீங்கள் செக் பண்ண தேவையில்ல, நார்மல் கோடு எடுத்துக்கலாம். அது டே கோட் அப்படிங்கிறது 0 1 2 3 4 5 6. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஓகேவா? ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டு ப்ளஸ் மந்த்து கோடு, அடுத்து இயர் கோடு, அடுத்து பேலன்ஸ் இயர், அடுத்து பேலன்ஸ் இயர் டிவைட் பை 4 டிவைடட் பை 7. இப்போ டேட் என்ன, 1ஆம் தேதியா, 1 அப்படி எடுத்துக்கலாமா. மந்த்து கோடு 5ஆம் மாதத்துக்கான கோடு என்ன, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. மேக்கு வந்து என்னது 2 ப்ளஸ் இயர் கோடு. இயர் கோடு படிக்கலாம் 1800 ப்ளஸ் 76 படிக்கலாமா. 1800க்கான கோடு என்ன 3. பேலன்ஸ் இயர் எவ்வளோ 76. 76ல் எத்தனை நாள் இருக்குது, ஒரு நாள் 4. 7ல் எத்தனை நாள் இருக்குது, ஒரு நாள். பேலன்ஸ் எவ்வளோ 3 6. 36ல் எத்தனை நாள் இருக்குது, 9 நாள் இருக்குது. 94 36 ப்ளஸ் 19 டிவைட் பை 7. இது 7ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 19ல் எத்தனை 7 இருக்குது, 2 7 எவ்வளோ 14. பேலன்ஸு 5. 5ஐயும் 2 அடித்தா ஒரு 7 போயிடும். 76ல் எத்தனை 7 இருக்குது, 10 7 70. அப்போ 6 இருக்கா, அப்போ 6 ப்ளஸ் 1 போயிடுமா. பேலன்ஸ் இருக்கிறது இந்த 3 மட்டும்தான் இருக்குது. 3ங்கிறது என்ன கிழமை, திங்கக்கிழமை. அப்போ 1ஆம் தேதி என்ன கிழமை வருது, திங்கக்கிழமை வருது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 2வது ஞாயிற்றுக்கிழமை எதில் வரும்னு கேட்காங்க. 1ஆம் தேதி திங்கக்கிழமை அப்படின்னா 2ஆம் தேதி செவ்வாய், 3ஆம் தேதி புதன், 4ஆம் தேதி வியாழன், 5ஆம் தேதி வெள்ளி, 6ஆம் தேதி சனி,
7ஆம் தேதி ஞாயிறு. ஓகேவா? 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஞாயிறு அப்படின்னா செகண்ட் ஞாயிறு எப்போ வரும்? 7 + 7 17ஆம் தேதி செகண்ட் ஞாயிறு வருமா? 14. அதே 3ஆவது ஞாயிறு அப்படின்னா 21. 4ஆவது ஞாயிறு அப்படின்னா 28. இதுக்கு ஆன்சர் 14. இதெல்லாமே கோர்ஸ் எழுதி வச்சுக்கோங்கப்பா. 82 ரெஃபரன்ஸ் டைப்பு. 24 செப்டம்பர் 2007 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 2 ஏப்ரல் 2011 வாரத்தில் என்ன கிழமையாக இருக்கும்? 24 செப்டம்பர் 2007 சண்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 ஏப்ரல் 2011 என்ன கிழமையாக இருக்கும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் டைப்பு. ஃபஸ்ட்டு இந்த டேட்டுக்கான கோடு கரெக்டாக செக் பண்ணணும். கரெக்ட் அப்படின்னா நம்ம இதே மாதிரி இது கண்டுபிடிச்சி இந்த என்ன தேதியோ அதை போட்டுடலாம். இல்லை இப்போ 24/9/2007 வந்து திங்கக்கிழமை வருது, எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா அப்போ அது போல என்ன கொடுத்தாங்க? ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாங்க. அப்போ 2 மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி இது கண்டுபிடிச்சி 2 மைனஸ் பண்ணி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து 24/9/2007. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? டேட்டு. மந்த்து கோடு 9னா 144725736 6. 2000க்கான கோடு 0 5310 தானே? 0. பேலன்ஸ் இயர் 7. 7ல் எத்தனை 4 இருக்குது? 1. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24 எத்தனை? 3 21. பேலன்ஸ் 3. 6 1 7 7 போயிருதா? பேலன்ஸ் 3. 3 அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமை. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஞாயிற்றுக்கிழமை போல திங்கக்கிழமை கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இது கண்டுபிடிச்சோம்னா 2/4/2011. ஃபஸ்ட்டு 2 அப்படியே போட்டுக்கலாம். 4ஆவதுக்கான கோடு 1447. 2ஆவதுக்கான கோடு 0. பேலன்ஸ் இயர் 11. 11ல் எத்தனை 4 இருக்குது? 2 4 இருக்குது. இது 7ஆல் அடித்தோம்னா ஒரு 7 7 போயிடும். 11ல் எத்தனை 7 இருக்குது? ஒரு 7 இருக்குது. பேலன்ஸு 4. அப்போ 4 4 2 6 6 1 6 2 8. 8ல் ஒரு 7 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். 1ங்கிறது என்ன கிழமை? 0ங்கிறது வெள்ளிக்கிழமை. 1 சனிக்கிழமை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? திங்கள்னு வந்ததா அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க. அப்போ சனின்னு வந்து அதுக்கு முந்தின நாள் என்ன கிழமை? வெள்ளி அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் வெள்ளிக்கிழமை. ஏ. 83 6 மணி 40 நிமிடங்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 6 மணி அப்படின்னா என்ன? இங்கே தான் 6. 40 நிமிஷம்னா 7 8. இங்கே சின்ன முள் இருக்குது, இங்கே பெரிய முள் இருக்குது. கரெக்டாக? இதான் வந்து 6:40. அப்போது இதில் எத்தனை இருக்குது? 2 பார்ட் இருக்கா? ஒரு பார்ட் 2 பார்ட். ஒரு மொத்த டிகிரிக்கு இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது 36 டிகிரியா? 360 டிகிரி. இதில் மொத்த கிளாக்கில் எத்தனை பார்ட் இருக்கும்? 12 பார்ட்ஸ் இருக்கும். 12 பார்ட் அப்படின்னா ஒரு 12 12 3 12 36. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 30 டிகிரி. அப்போ 2 பார்ட்டுக்கு 60 டிகிரியா? 60 டிகிரி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற சின்ன முள் இருக்குல்ல, இங்கே இருக்கிற சின்ன முள் 40 நிமிஷம் பெரிய முள் சுற்றி வர வரைக்கும் இதே இடத்துல 6ல் இருக்குமா? இருக்காது. அது என்ன இருக்கும்? கொஞ்சம் இந்த லொக்கேஷன் வந்திருக்கும். கரெக்டாக 12க்கு போகும்போது கரெக்டாக என்ன பண்ணணும்? இது 7க்கு வரணும்ல, அதனால கொஞ்சம் மூவ் ஆயிருக்குமா? அப்போ இது கிடைப்பட கோணம் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நார்மலாக எத்தனை பார்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதை எழுதிடணும். இப்போ 2 பார்ட்டுக்கு இடைப்பட்டது தானே? அப்போ 30 30 60 எழுதியாச்சு. மைனஸ் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளோ நிமிஷம் போயிருக்குன்னு பாருங்கள். அதில் பாதி 40 நிமிஷம் போயிருக்கா? அதில் பாதி. அப்போ 60 மைனஸ் 1 2 2. 40ல் எத்தனை 2 இருக்குது? 22. அப்போ 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60 மைனஸ் 20 40 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். சிம்பிள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை பார்ட் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டா? 2 பார்ட்னா ஒரு பார்ட்டுக்கு 30ன்னு பார்த்தோம், 2 பார்ட்னா 60 எழுதியாச்சா? மைனஸ் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். 40 நிமிஷம்னா அதில் பாதி, 30 நிமிஷம்னா அதில் பாதி, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஏ. கொஸ்டின் 3 மணி 30 நிமிடத்துக்கு இரு முள்களும் எதிரான கோணம் என்ன? 3:30பா. 3 மணி அப்படிங்கிறது சின்ன முள் இங்கே இருக்கும், 30 அப்படிங்கிறது பெரிய முள் இங்கே இருக்கும் 6ல். ஒவ்வொரு 1 அப்படிங்கிறது 5 நிமிஷம், 2ங்கிறது 10 நிமிஷம், 3ங்கிறது 15, 4ங்கிறது 20, 5ங்கிறது 25, 6ங்கிறது 30 தானே? அப்போ இதில் இருக்குமா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கும் பாருங்கள். 1 2 ஒரு பார்ட், 2 பார்ட், 3 பார்ட்டா? அப்போ 3 பார்ட் அப்படின்னா ஒரு பார்ட் அப்படிங்கிறது 30, 3 பார்ட் அப்படின்னா 90 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ரெண்டாவது எக்ஸாக்டானா இது 3ல் தான் இருக்குமா? இருக்காது, கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது
இந்த நிமிடத்தை செக் பண்ணோம். நிமிடத்தில் பாதி 30ல் பாதி எவ்வளோ -15. அப்போ 90 -15. 90லேருந்து 15 கழிச்சா 90லேருந்து 10 கழிச்சா எவ்வளோ 80. 80ல் 15 கழிச்சா 75 டிகிரி அப்படிங்கிறது இடைப்பட்ட கோணம். இடைப்பட்ட கோணம் எவ்வளோ 75 டிகிரி. இங்கே என்ன கேட்காங்க எதிரேயான கோணம் கேட்காங்க. எதிர்பட்ட கோணம் அப்படிங்கிறது 360லேருந்து மொத்த கோணம் எவ்வளோ 360லேருந்து 75 கழிக்கணும். 360லேருந்து 70 கழிச்சோம் அப்படின்னா 290. 290லேருந்து 5 கழிச்சா 285 டிகிரி அப்படிங்கிற ஆன்சர் சி. எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையான எந்த நேரத்தில் கடிகாரத்தின் இரு முள்களும் சரியாக மேற்பொருந்தும் அல்லது சரியாக சந்திக்கும் அல்லது 0 கோணத்தை அமைக்கும்? இதில் சிம்பிள் என்ன அப்படின்னா 5க்கும் 6க்கும் கேட்குறாங்களா, இது ஒரு ஃபார்முலா 12/11x. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ 5க்கும் 6க்கும் அப்படின்னா 0 டிகிரி அமைக்கும் அப்படின்னு சொன்னால் 5 இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறதோட 5 மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ 25. அந்த 25 இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். 12/11x. எக்ஸுக்கு பதிலாக எவ்வளவு 25. ஓகேவா? இது எப்படின்னா நார்மலாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 10 × 25 10 × 25 250. 2 × 25 50. அப்போ 300/11. 300/11 அப்படின்னா 300/11 எவ்வளோ 30ல் எத்தனை 11 இருக்குது 2 11 இருக்கா. அதுக்கடுத்து 2 11 எவ்வளோ 22. பேலன்ஸு 8 0. 80ல் எத்தனை 11 இருக்குது 7 11 இருக்குது. 77ல் பேலன்ஸு 3 11 டிவைட் ஆகணும். இதான் ஆன்சர் 27 3/11. இதை சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த 25 அப்படியே வச்சுக்கலாம். அந்த 25ல் எத்தனை 11 இருக்குது 2 11. அது இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளோ 2 11 22. 25ல் 22 போயிடுச்சுன்னா 3. அந்த நம்பர் ஏதாவது அடி விடணும் 14 அடி ஆகணும். அப்போ ஆன்சர் 25 + 2 27 3/11. அதாவது மினிட்ஸ். அப்போ 5 மணி நேரம் 27 3/12 எங்கே இருக்குது இங்கே இருக்கா. இதுதான் ஆன்சர். அப்போ தான் வந்து சரியாக மேற்பொருந்தும். எண்பத்தி 6 மணி 40 நிமிடத்தில் இடைப்பட்ட கோணம் 6 எங்கே பாருக்கு இங்கே 40 நிமிஷம். இங்கே எத்தனை பாட்டு ஒரு பாட்டு 2 பாட்டா 2 பாட்டுனா 60. 60 மைனஸ் எவ்வளோ 40ல் பாதி 20. அப்போ 40 - 20 40. 60 - 20 40. ஆன்சர் ஏ. இது கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்க. 87 வந்து 2:30க்கும் 3 மணிக்கு இடைப்பட்ட கடிகார 2 முள்களும் சரியாக எப்போது செங்கோணத்தை அமைக்கும்? செங்கோணம் அமைக்கும் அல்லது 90 டிகிரி கோணத்தை அமைக்கும். இதான் கொஸ்டின். செங்கோணம் அப்படின்னா இப்போ நார்மலாக கிளாக் இருக்கா. இப்போ 2 மணி அப்படின்னா சின்னது இங்கே இருக்கும் சரியா, பெரிய முள் இங்கே இருக்கும். இது 2 மணி. 2க்கும் 3க்கும் இடையிலனா எப்பவுமே செங்கோணம் அப்படி 2 டைம் அமைக்கும். இப்போ இங்கே 2ல் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு பாட்டு எவ்வளோ பார்த்தோம் 30 டிகிரியா. அப்போ இதுக்கு அடுத்து 90 டிகிரி அப்படின்னா 3 4 5. இந்த 5 கிட்ட பெரிய முள் வரும்போது அதாவது 2 25க்கு ஒரு செங்கோணம் அமைக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோன்னா 1 12 11. இங்கே ஒரு 3 பாட்டு வருதா 11 அப்படின்னா 55. அதே மாதிரி 2 55க்கு ஒரு செங்கோணத்தை அமைக்கும். 2 செங்கோணத்தை அமைக்கும். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 2லேருந்து 3 தானே. அப்போ 2லேருந்து 2 அப்படின்னா 2 25க்கு அமைக்கும். 2லேருந்து 3 அப்படின்னா 2 55க்கு அமைக்கும். 2 55 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் இது 5 5/11. இதுவுமே அந்த ஃபார்முலா தான் 12/11x. எக்ஸுக்கு பதிலாக என்ன 55. 55 போட்டோம் அப்படின்னா 11/55. 55 அப்படியே வச்சுக்கணும். 55ல் எத்தனை 5 இருக்குது 5 இருக்குது 5/11. 55 5/11. அப்போ ஆன்சர் சி. 3:30க்கு எதிரான கோணம் 3:30. 1 2 3 4 5 6. அப்போ 90 டிகிரி. இடைப்பட்ட கோணம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை மைனஸ் பண்ணணும். 90 டிகிரி பாதி எவ்வளோ 15.
15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75 டிகிரி. அப்போ 360லேருந்து 75 கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 75 பண்ணோம் அப்படின்னா 285 டிகிரி. ஆன்சர் சி. 89வது கொஸ்டின். 4 மணிக்கும் 5 மணிக்கு இடையே 2 முள்களும் சரியாக எப்போது செங்கோணத்தை அமைக்கும்? 4 மணிக்கு 5 மணிக்குன்னா ஃபஸ்ட்டு சின்ன இது 4ல் இருக்கணுமா, இது 12ல் இருக்குது. எப்பவுமே செங்கோணம் அப்படிங்கிறது 2 கோணம் அமைக்குமா, 3 2 1. அப்போ 4 5ல் ஒரு செங்கோணம் அமையும். அடுத்து இங்கிட்டு பார்த்தா 1 2 3. அப்போ 4 35ல் ஒரு செங்கோணம் அமையும். 4 5ல் அப்படின்னா இது எடுக்கலாம். 4 35 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 4 38 வரும். எக்ஸாக்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 12/11 எக்ஸா, எக்ஸுக்கு பால் என்ன 5, அந்த 5 அடி ஆகாது அப்படிங்கனால 4 5/11, 5 5/11 இது வந்துடும். இது வந்து 4லேருந்து 4.5க்கான செங்கோணம். அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா 12/11 35 தான் இருக்கணும், எக்ஸுக்கு பால் 35. அப்போ 35 + 35ல் எத்தனை 11 இருக்குது, 3. அது எத்தனை அடி ஆகும், 2/11 பேலன்ஸு. அப்போ 38 2/11. அது வந்து இது 4லேருந்து 5 மணி வரைக்கும் 2 செங்கோணம் அமையும். இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே எடுத்துக்கலாம். 90வது கொஸ்டின். 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே சரியாக இப்போது கடிகாரம் 2 முள்களும் நேர்கோட்டினே அமைக்கும் அல்லது எதிராக இருக்கும். எதிராக இருக்கணும்னா 180 டிகிரி இருக்கணும். கரெக்டாக? இப்போ கிளாக் இருக்குது அப்படின்னா 1 மணி இங்கே இருக்குது. இப்போ 2 மணிக்கு இடையில அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா சேம் தான். 12/11 எக்ஸா. இந்த எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்ததோட 6 ஆட் பண்ணிப்போம். 1 + 6 7 எடுத்துப்போம். 7 × 5 எவ்வளோ, 35ன்னு எடுத்துக்கணும். எதுக்காக அந்த 6 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 6 பார்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு பார்ட்டுக்கு இடையில எவ்வளவு, 30 டிகிரி. அப்போ 6 பார்ட்டுக்கு இடையில 180 டிகிரியா. அப்போ நேர்கோடு அப்படிங்கிறது என்னது, 180 டிகிரி. அதனால தான் 6 ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணால் 12/11 எக்ஸுக்கு போல எவ்வளோ, 35. அப்போ 35 35ல் எத்தனை 11 இருக்குது, 3 11 இருக்குது. பேலன்ஸு 2, அதையும் 14 டிவைட் ஆகணும். 38/2/11. அப்போ 1 38 2/11. ஆன்சர் டி. 91. இடைப்பட்ட கோணம் காண்க. 10 மணிக்கு 10 9 8 7. இதில் சின்ன முள்ளு, இதில் பெரிய முள்ளா. இதில் எத்தனை பாட்டு இருக்குது, 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டா. 10 35. 3 பாட்டு அப்படின்னா எவ்வளோ, 1 பாட்டு அப்படின்னா 30, 3 பாட்டு அப்படின்னா 90 டிகிரி நமக்கு தெரியும். எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சின்ன முள்ளு என்ன ஆயிருக்கும், இங்கே தான் இருக்கும். இது தாண்டி போயிருக்குமா, 10 35 அப்படின்னா இது தாண்டி இங்கே போயிருக்கும். கரெக்டாக? அப்போ அது இதுலேருந்து எவ்வளோ ஆட் பண்ணணும், 35 2ஆல் டிவைட் பண்ணால் 30, 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ 15, 5 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5. அப்போ 17.5. அந்த 17.5 ஆட் பண்ணணும். 17.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 107.5. எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 10 35 அப்படிங்கும்போது இந்த முள்ளு என்ன இருக்கும், இங்கே மூவ் ஆகிருக்கும், இங்கிட்டு வராது. அதனால ஆட் பண்ணுறோம். 92வது கொஸ்டின். 8 மணி 40 நிமிடத்திற்கு இருமுள்ளுக்கும் எதிரியான கோணம். டைம் என்ன, 8 40 அப்படின்னா நம்ம கணக்குப்படி இங்கே தான் சின்ன முள்ளு பெரிய முள்ளு இருக்கும். கரெக்டா? ஆனால் சின்ன முள்ளு வந்து 8:40 அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் இங்கே மூவ் ஆயிருக்குமா. அப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் தான். 2 முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இதுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது இதில் பாதி, 40ல் பாதி எவ்வளோ, 20. 20 தெரியுமா. அப்போ எதிர்கோணம் அப்படிங்கிறது இது வந்து இடைப்பட்ட கோணம். எதிர்கோணம் அப்படிங்கிறது 360 மைனஸ் இடைப்பட்ட கோணம். 360 இடைப்பட்ட கோணம் எவ்வளோ, 20. 360 20 கழிச்சா 340. இது அப்போ பார்த்ததுதான். ஒரு நூற்றாண்டில் எது கடைசி நாளாக இருக்காது. செட் 1 அப்படிங்கிறது திங்கள், செட்டுங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறா. இதுல என்ன இருக்கு, வெள்ளிக்கிழமைங்கிறது இதுல வருது, ஞாயிற்றுக்கிழமைங்க இதுல வருது, புதன்கிழமைங்க இதுல வருது, செவ்வாய் மட்டும் என்னது இதுல இருக்கா. அப்ப ஆன்சர் டி. 94. ஜூலை 16 1776 அன்று வாரத்தின் என்ன நாளாக இருக்கும். 16 ஜூலை
1776 இந்த ஃபர்ஸ்ட் டேட்டு 7ங்கிறது கோடு 1447257 1700க்கு 5 பேலன்ஸ் இயர் 76 எத்தனை நாள் இருக்கு ஒரு நாள் பேலன்ஸ் 9 நாள் 19 நாள் இருக்கா எல்லாம் 7ஆல் டிவைட் பண்ணா 16ல 2 14 2 7 14 பேலன்ஸ் 2 7 போயிடும் 5 2 7 போயிடும் 76ல 10 7 70 பேலன்ஸ் 6 இருக்கு 19ல 14 பேசினா பேலன்ஸ் 5 இருக்கும் 6 + 5 11 11ல 7 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4 4ங்கிறது என்ன கிழமை புதன் இன்று திங்கட்கிழமை 61 நாள் கழித்தோம்னா 61 டிவைட் பை 7 61 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 63 அப்ப 8 7 5 35 6 42 7 48 56 பிளஸ் 1 57வது நாள் என்ன கிழமை அதே திங்கக்கிழமை அவங்க என்ன கேட்கறாங்க 61 நாளுக்கு பிறகு அப்ப 62வது நாள் என்ன கிழமை தானே கேட்கறாங்க 57 திங்கள் அப்படின்னா 58 செவ்வாய் 59 புதன் 60 வியாழன் 61 வெள்ளி 62 சனிக்கிழமை ஆன்சர் சி 96வது கொஸ்டின் 12 மணி 15 நிமிஷத்துக்கு இடைப்பட்ட கோணம் 12 மணி 15 நிமிஷத்துக்கு இடைப்பட்ட கோணம் நார்மலா 12 1 2 3 அப்ப எத்தனை பாட்டு இருக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு இருக்குமா அப்ப 90 டிகிரி அப்படிங்கிறது நார்மலா ஒரு பாட்டு அப்படி 30 டிகிரி 3 பாட்டு அப்படின்னா 90 டிகிரி எடுத்துருவோம் இடைப்பட்ட கோணம் அப்படின்னா அந்த கிளாக் என்ன இருக்கும் கொஞ்சம் இங்கிட்டு மூவா இருக்கும் அப்ப 30 மைனஸ் டிவைட் பை 2 சாரி இங்க எவ்வளவு நிமிஷம் 15 நிமிஷம் 15 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 15 2ஆல் டிவைட் பண்ணா 7.5 அப்ப 90ல 7.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 மைனஸ் பண்ணா 83 83ல 0.5 மைனஸ் பண்ணா 82.5 97 9:45 இடைப்பட்ட கோணம் சிம்பிளா 9:45 நம்ம கணக்குப்படி சின்ன மூலை இங்க தான் பெரிய மூலை இங்க தான் இருக்கும் சின்ன மூலை மட்டும் கொஞ்சம் முன்னாடி மூவ் ஆயிருக்கும் அப்ப 45 2ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சிச்சு 40 2ஆல் டிவைட் பண்ணா 20 5 2ஆல் டிவைட் பண்ணா 22.5 22.5 கிளாக் தனியா டாபிக் கிளாக் காலண்டர் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா அது எப்படி ப்ரொசீஜரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன் 98 2 மணி 30 நிமிஷத்துக்கு இடைப்பட்ட கோணம் எதிரையான கோணம் 2 மணிங்கிறது இங்க 30 நிமிஷம் இங்கயா 2 3 4 5 6 ஒரு பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டா ஒரு பாட்டு அப்படிங்கிறது 30 டிகிரி அப்ப 4 × 30 4 12 120 டிகிரியா ஏன்னா அதுல எவ்வளவு நிமிஷம் 30 நிமிஷம் அப்ப 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30/2 15 அப்ப 105 வருமா இது வந்து இடைப்பட்ட கோணம் எதிர்கோணம் 360 மைனஸ் 105 360 இருந்து 100 கழிச்சா 260 260 இருந்து 5 கழிச்சா 255 ஆன்சர் பி 99 3 மணி 35 நிமிடத்துக்கு எதிரான கோணம் 3 இங்க இருக்கு 35 இங்க இருக்கு அதான் 7 இங்க 6 5 4 1 2 3 4 அப்ப 4 × 30 120 டிகிரிங்கிறது எதிர்கோணமா இடைப்பட்ட கோணம் 35 பை மைனஸ் 35/2 30/2 15 5/2 17.5 அப்போ 120ல 17.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 102.5 டிகிரி அப்படிங்கிறது இடைப்பட்ட கோணம் அங்க எதிர்கோணம் தானே கேட்டிருக்காங்க அவ 360ல இருந்து 102.5 கழிக்கணும் 360 100 கழிச்சா 260 260 வந்து 2.5 கழிச்சா 257.5 ஆன்சர் பி 4 மணி 25 நிமிடங்களுக்கு எதிரான கோணம் எதிர்கோணம் இடைப்பட்ட கோணம் அதிகமா கேட்பாங்கப்பா 4 இங்க பெரிய 4:25 தானே இதுக்கிடையே எதிரான கோணம் வந்துச்சுன்னா சின்ன முள்ளைங்கிட்ட வந்திருக்கோம் ஒரு பாட்டு தான் 30 டிகிரி மைனஸ் அதுல எவ்வளவு 25/2 அப்படின்னா 12.5 அப்போ 30ல 10 கழிச்சா 20 20ல
2.5 கழிச்சா 17.5ங்கிறது இடைப்பட்ட கோணம். அவன் 360ல இருந்து 17.5 கழிக்கணும். 360 10 கழிச்சா 350. 350ல இருந்து 7.5 கழிச்சா 342.5. ஆன்சர் பி. ஓகேப்பா, இது வந்து மேக்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஷன் முடிஞ்சு 9th டெஸ்ட் வரைக்கும் டிஸ்கஷன் போயிருக்குப்பா. இது ஒரு நாள் வந்து மேக்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ் வரும், ஒரு நாள் வந்து டெஸ்ட் டிஸ்கஷன் வரும். ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பிசிக்கு போதுமா அப்படின்னா தாராளமாக போதும். உங்களுக்கு இப்போ தான் நான் நியூவாக ஜாயின் பண்ணுறேன், இப்போ தான் நியூவாக பார்க்குறேன், இல்லை எனக்கு இந்த டெஸ்ட்டுக்கே இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கும் அந்த நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தர் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத. ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.